அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடுத்த 7 நாட்களில் நவம்பர் 12ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பில் அடுத்த வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறது, எதிர்பாராத அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது, நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார். அதே போன்று சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று உச்சபலம் பெறுவதை காட்டிலும் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். 9இல் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருவது உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது, ராகு ஜென்மத்தில் இருப்பது என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காத்திருக்கும் அதிர்ச்சியை உருவாக்கும் சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரக நிலைகளில் சில கிரகநிலைகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சில கிரகநிலைகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் உருவாக்கக்கூடிய சூழலில் மற்ற கிரகநிலைகள் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பலம் வருகின்றன. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வாரத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். 7.5 சனி காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. ராசியின் ஆதர் வலுவிழந்து வக்ரம் பெறும் தருணம் என்பது பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்திலும் பாக்கியத்தின்படி ஜென்மராசியிலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆனால் இது சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட வீண் விரய செலவுகளுக்கு வழிவகை செய்யும் தருணமாக 7.5 சனி காலகட்டத்தில் அமைவதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் மிக பெரிய அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. இழுபறியாக இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான மாற்றத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஜென்மராசியில் ராகு வலுவாக வலம் வருவதும் சப்தமத்தில் கேது இருப்பதும் எதிர்மறையான எண்ணங்களையும் கற்பனையான பயத்தையும் நீக்கி துணிச்சலுடன் சரியான இயல்பான பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேலையை தவறவிடாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ராசியின் அதிபதியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் வீண் விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வேளையில் நீங்கள் உண்டு உங்கள் பழி உண்டு என்று இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது, மற்றவர்களுடைய வேலையை செய்து கொடுப்பது சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கும்பராசிக்காரர்கள் செயல்படுவது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நிலுபரியாக இருக்கக்கூடிய பணிகளை சற்று காலதாமதமானாலும் நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும். அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை ஓய்வுக்காகவோ பயன்படுத்துங்க. ஏனென்றால் அதிக
அதிக நேரம் உழைப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். ஆனால் குரு பகவான் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். குழப்பங்களும் தடுமாற்றங்களும் விலகுவதோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நகர்வதால் உறுதியாகவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது. ரகசியமான செயல்பாடுகள் ஆதாயத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ரகசியமாக மேற்கொள்ளக்கூடிய சுபகாரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி வருவதால் பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். மங்களகரமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக குருவின் அமைப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 9 வலம் வருகிறார். அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது. சுக்கிரனின் ஆட்சி பலம் மற்றும் வித்யாகரகரின் புதனின் அமைப்பால் 9 வலம் வருவதால் 8 திசைகளிலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று மங்களகாரகரான செவ்வாய் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து 17ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு சூரியனும் மாறுகிறார். தொழில் ஸ்தானத்தை இரு கிரகநிலைகளும் வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக முழுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. ஒரு வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய தருணம் தொழிலை அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாகவே அள்ளி கொடுப்பதால் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.